Hi students, welcome to Bank PO and Clerk Coaching Class by Department of Employment and Training, Government of Tamil Nadu. டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்றது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்கூலிங் வரைக்குமே நீங்கள் சால்வ்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ பார் சாட், பை சாட்டு, அதுக்கப்புறம் டேபிள் சாட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய சாட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சாட்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஓகேங்களா? ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பேஸ் பண்ணி தான் கிளாஸஸ் பார்க்க போகிறோம். மெயினாக டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் 4 இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார் சார்ட்டு, அதுக்கப்புறம் லைனு, டேபிள் அண்ட் வந்து பை சார்ட், இது எல்லாமே வந்து உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டின்ஸ். அதில் நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்ட் 1ல வந்து 2 கொடுத்துருக்கேன். என்னென்னன்றது இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? டைப் 1 பார்ட் 1ல டைப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா பார் சார்ட். ஓகே, பார் சார்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு கிராஃப் மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி வந்து அவங்க கொடுக்குறது வந்து நம்ம வேரி பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரு சார்ட் போடுவோம் இல்லையா? ஸோ அதுதான் ஆக்சுவலி பார் சார்ட். ஸோ இது பேஸ் பண்ணி இப்போ பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா எ பார் கிராஃப் ஷோயிங் தி ஹைட்ஸ் ஆஃப் 6 மவுண்டன் பீக்ஸ், ஸ்டடி தி பார் கிராஃப் அண்ட் ஆன்சர் கொஸ்டின். உங்களுக்கு கொஸ்டின் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பார் கிராஃப்ல வந்து ஒரு மவுண்டன்ஸோட ஒரு 6 மவுண்டன்ஸோட பீக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார் கிராஃப் வந்து அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறத நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா when the heights of the given peaks are written in ascending order. இப்போ எனக்கு கொடுத்துருக்கு, இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மவுண்டனோட பீக் தான். ஓகேங்களா? ஸோ அதோட ஹைட் தான் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 8200 இருக்கு, இங்கே 6000 இருக்கு. ஸோ ஒன்னொன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் நம்ம பார்க்குறப்போ நமக்கு வந்து என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8200, 6000, 8600 ஒன்னொன்னு ஒரு ஒரு ஹைட்ல இருக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க மவுண்டன்ஸோட ஹைட் எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல மாற்றி எழுதணும். ஓகேங்களா? அசெண்டிங் ஆர்டர்ல மாற்றி எழுதிட்டு கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி ஆவரேஜ் ஆஃப் மிடில் 2 பீக்ஸ். எனக்கு வந்து சென்டர்ல இருக்க மிடில் இருக்க 2 பீக்கோட ஆவரேஜ் என்ன அப்படின்றது தான் கொஸ்டினா கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும் அந்த இடத்துல, இது ரெண்டுத்துக்குமே நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல மாற்றணும். ஓகேவா? அசெண்டிங் ஆர்டர்ல மாத்துறப்ப எப்படி மாற்றுவோம்? இப்போ அசெண்டிங் ஆர்டர்னா என்ன? சின்ன நம்பர் வந்து பெரிய நம்பருக்கு போகணும். ஸோ இதுல எது நமக்கு இருக்குது, நமக்கு கொடுத்துருக்கிறதுல எது ரொம்ப சின்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8200 இருக்கு, 6000. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. ஸோ 6000, அதுக்கு அடுத்தது 6500, next 7500, next 8200, 8600, ஃபைனலா 8800. ஓகேங்களா? ஸோ அதில் அவங்க என்ன சொன்னாங்க, மிடில் இருக்க 2 பீக்ஸோட ஆவரேஜ் அப்படின்னு சொன்னாங்க. மிடில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் மிடில் இருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்போ மிடில் இருக்காங்க. ஆவரேஜ் எப்படி நம்ம ஃபைன் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சம் ஆஃப் தி ஐட்டம்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம். ஆவரேஜோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆவரேஜோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி ஐட்டம்ஸ் divide by number of items. இதுதான் வந்து ஆவரேஜோட ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கொடுத்துருக்கிறது இது ரெண்டு தான் பாருங்க. 7500 இருக்கு, அது மாதிரி 8200 இருக்கு. ரெண்டுத்தோட சம் என்ன கிடைக்கும் நமக்கு? 007, அதுக்கப்புறம் கரெக்டா? தென் ஆவரேஜ்னால நம்பர் ஆஃப் ஐட்டம் எத்தனை எடுத்திருக்கோம்? இது ஒன்று, இது ஒன்று. ஸோ 2. டைரக்டா டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 7 2s are 14, இங்க 1 போச்சுன்னா 8 டைம், அகைன் இங்க 1 போச்சுன்னா 5 and 0. So answer is 7850. ஓகேங்களா? 7850 மீட்டர்ஸ் அப்படின்றது தான் நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 2. எக்ஸாம்பிள் 2ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டடி தி ஃபாலோயிங் கிராஃப் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோ. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் ஆஃப் 4 மேஜர் ரிவர்ஸ் இன் மீட்டர். ஓகேங்களா? ஸோ வாட்டர் லெவல் இருக்குல்ல, இப்போ எல்லா ரிவர்லுமே வந்து என்னென்ன லெவலில் வாட்டர் வந்து அங்கே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்றது இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்ப ஒரு 4 முக்கியமான ரிவர்ஸ் இருக்கு. ஸோ அதோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா அதோட வாட்டர் லெவல் போகிறது, அதோட வாட்டர் லெவல் வந்து மீட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 4 மந்த்ல 4 டிஃப்ரெண்ட் மந்த். ஓகே, ஸோ அதுல வந்து இந்த ரிவர்ஸ் வந்து என்னென்ன எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிவர் ஏ, ரிவர் பி, ரிவர் சி, ரிவர் டி அப்படின்னு 4 ரிவர் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். கீழே இருக்கிறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்த். ஸோ ஜூன் மந்த்ல எவ்வளோ இருந்துச்சு, அடுத்து ஜூலை மந்த்ல எவ்வளோ இருந்துச்சு, ஆகஸ்ட்ல எவ்வளோ இருந்துச்சு, செப்டம்பர்ல எவ்வளோ இருந்துச்சு, அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு 4 மந்த்தா வந்து 4 பார் வந்து நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். அந்த சைடில் நான் இங்க சொல்லியிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் வந்து என்னன்னா இது வந்து உங்களுக்கு வாட்டர் லெவல் என்ன லெவல்ல இருந்துச்சு வாட்டர் அப்படின்ற மீட்டர்ல அப்படின்றத வந்து இங்க கொடுத்துருக்கோம். இங்க கீழே இருக்க ஏபிசிடின்றது ரிவர்ஸ். ஓகேவா? கீழே அதே மாதிரி ஜூன் ஜூலைன்னு கொடுத்துருக்கேன். அந்த மந்த்ல இதெல்லாம் இந்த 4 பேர் எப்படி இருந்தாங்க அப்படின்றத வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் இது ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க, கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. இந்த சார்ட் இருந்தா தான் நம்மளால ஆன்சரே பண்ண முடியும். ஸோ சார்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ. ஓகே, ரிவர் ஏ வந்து ஜூன் மந்த் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 196 மீட்டர் இருந்திருக்கு அதோட வாட்டர் லெவல். ஓகேங்களா? அதே மாதிரி ஜூன் மந்த்ல பி ஓடது 202, சிக்கு 196, டிக்கு 146. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிவர் ஒரு மீட்டர் ஒரு லெவல்ல இருந்திருக்கு வாட்டர் லெவல். ஓகேங்களா? ஸோ ஒரு மந்த்தும். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி சாட் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுக்குறப்ப எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை நம்ம எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு வரைக்கும் பார்த்து கிளாஸஸ்ல நீங்க முக்கியமா இதுல என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டாபிக் வந்து இங்க யூஸ் பண்ணுவீங்க. பர்சன்டேஜ் டாபிக் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ரேஷியோ ப்ரொபோர்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. பர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அண்ட் ஆவரேஜ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்மே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல என்ன பேசிக்ஸா படிக்கிறோமோ அதே தான் வந்து கம்ப்ளீட்டா நமக்கு அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் 2 இப்போ நான் கொடுத்துருக்க கொஸ்டின்ல என்னென்ன இந்த மாதிரி சாட் கொடுத்துட்டு என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் தி ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் தி லெவல் ஆஃப் ரிவர் சி இன் செப்டம்பர் அண்ட் தி வாட்டர் லெவல் இன் ரிவர் பி இன் ஜூன். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவலோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. என்னென்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர் சி அண்ட் ரிவர் பி. ரிவர் சியோட வாட்டர் லெவலும் ரிவர் பியோட வாட்டர் லெவலும் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ சி இது பார்த்தீங்கன்னா எந்த மந்த் இது அப்படின்னா செப்டம்பர். அதே மாதிரி பி இது எந்த மந்த்னு பார்த்தீங்கன்னா ஜூன். ஓகே, சி இது வந்து செப்டம்பர், பி இது வந்து ஜூன் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம போயிட்டு இப்போ அந்த டயக்ராம்ல பார்க்கணும். அந்த டயக்ராம்ல கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். இப்போ ரிவர் சியில் செப்டம்பர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் மந்த்னா இதுதான் செப்டம்பர் மந்த். ரிவர் சி பாருங்க 184ன்னு இருக்கு. ஓகேவா? 184ன்னு இருக்கு ரிவர் சி. அதே மாதிரி வேற என்ன கேட்குறாங்க, ரிவர் பி வந்து ஜூன்ல ரிவர் பி வந்து 202. ஓகேவா? அப்போ நம்ம எடுத்து எழுதுறப்ப நம்ம எப்படி எழுதுவோம், ரிவர் சிக்கு என்ன வேல்யூ இருந்துச்சோ அதை எடுத்து எழுதணும். அதே மாதிரி ரிவர் பிக்கு என்ன ரிவர் பிக்கு என்ன வேல்யூ இருந்துச்சோ அதை எடுத்து எழுதணும். கரெக்டா? அப்போ நமக்கு இங்க என்ன வரும், 184 is to 202. கரெக்டா?
184:202. ஸோ இந்த மாதிரி வந்து நான் ரேஷியோனாலே வந்து நம்ம ஈஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படியே போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷனில் 184ன்னு ஒன்று கொடுக்கவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ரேஷியோ எடுத்தீங்கனாலுமே வந்து காமனாக டிவைட் ஆகுற மாதிரி ஏதாவது டிவைசரால் டிவைட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிவைட் பண்ணி தான் ஆகணும். டிவைட் பண்ணாமல் அப்படியே ஆன்சர் போடாதீங்க சரிங்களா. ஸோ 184 இருக்குது, இங்கே 202 இருக்குது. இதோட காமன் டிவைசர் ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸில் ரெண்டுமே டிவைட் ஆகும். ஸோ 2 டேபிளில் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92. கரெக்டாக 9 2s வந்து 18, 2 2s வந்து 4. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே டிவைட் பண்ணுறப்போ 2 1s 2. அப்போ ரிசல்ட் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 92:101. இதுதான் வந்து நமக்கான கரெக்ட் ஆன்சர். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ பிட்வீன் ரிவர் சி அண்ட் ரிவர் பி, ரிவர் சி இன் செப்டம்பர் அண்ட் ரிவர் பி இன் ஜூன். ஓகேவா, அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப் தி டேஞ்சர் லெவல் ஆஃப் ஆல் தி 4 rivers is about 215 meter, which river has not crossed the danger level in August but has crossed the danger level in July? நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா ரிவருக்குமே வந்து ஒரு டேஞ்சர் லெவல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எது வந்து டேஞ்சர் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 215 மீட்டருக்கு மேலே போச்சு அப்படின்னா அது வந்து டேஞ்சர் லெவல். ஓகே, 215 மீட்டருக்கு மேலே போச்சுன்னா டேஞ்சர் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ 215 மீட்டருக்கு மேலே எது எதெல்லாம் போதும் அதெல்லாம் டேஞ்சர் லெவல். இதில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த ரிவர் வந்து உங்களுக்கு டேஞ்சர் லெவலை கிராஸ் பண்ணல ஆகஸ்ட்ல, ஆனால் ஜூலைல டேஞ்சர் லெவலை கிராஸ் பண்ணுச்சு. நல்லா பார்த்துக்கோங்க, ஆகஸ்ட்ல டேஞ்சர் லெவலை கிராஸ் பண்ணல. ஓகேவா, ஆனா ஜூலைல டேஞ்சர் லெவலை கிராஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அது எந்த ரிவர் அப்படின்றதான் கொஸ்டின் மார்க். அது எந்த ரிவர் அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அது எந்த ரிவரா இருக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு தான் ஆல்ரெடி வந்து டயக்ராம் இருக்கு இல்லையா. ஸோ டயக்ராம்ல பாருங்க, இப்போ பாருங்க. ஸோ அவங்க என்ன டேஞ்சர் லெவல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 215. எஸ், 215. செப்டம்பர் மந்த்ல 215 இருக்கக்கூடாது, ஆனா அதே ரிவர் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆயிருக்கும். அப்படிதான் கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். செப்டம்பர் மந்த் இதுதான். ஸோ இதுல டேஞ்சர் லெவல் எடுக்கல அப்படின்றப்போ யாரெல்லாம் டேஞ்சர் லெவல் எடுக்காம இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் வந்து டேஞ்சர் லெவல் எடுக்கல. பிகாஸ் வந்து இவங்க 212, இவங்க 207, 184. ஓகே, ஸோ வந்து டேஞ்சர் லெவல்னா 215க்கு மேல இருக்கணும். ஆனா அப்பயே ரிவர் டி வந்து டேஞ்சர் லெவல்ல தான் இருக்கு. ஸோ ரிமைனிங் இருக்க 3 மட்டும் தான் டேஞ்சர் லெவலுக்கு போல. இப்போ அதே 3 பேரை இவங்க எந்த மந்த் கூட கம்பேர் பண்ண சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் கூட கம்பேர் பண்ணணும். ஓகேவா, ஜூலை மந்த் கூட கம்பேர் பண்றப்போ எந்த ரிவர், இந்த 3த்துல எந்த ரிவர் வந்து டேஞ்சர் லெவலை டச் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்க 212 இருக்கு, இங்க 205 இருக்கு, அவங்க கிடையாது. அடுத்து இங்க 224 இருக்கு, இங்க 207 இருக்கு. ஓகே, இங்க 210 தான் இருக்கு. ஸோ இது கண்டிப்பா கிடையாது, இதுவும் கிடையாது. அப்ப எந்த ரிவர் தான் நமக்கு அங்க டச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர் பி. ஓகேவா, ரிவர் பி தான் வந்து நமக்கு டேஞ்சர் லெவலை கிராஸ் பண்ணியிருக்கு ஜூலை மந்த்ல. ஓகே, அவ்வளோதான் ஆன்சர். ஸோ நமக்கு இங்கே ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர் பி. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா what is the average water level of river A in all the 4 months together? இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கேட்குறாங்க. ஆவரேஜ்னாலே உங்களுக்கு ஸ்டார்டிங்கே நான் சொன்னது தான். ஆவரேஜ்னாலே ஃபார்முலா என்ன, சம்மு, அங்கே இருக்கிற ஐட்டத்தோட சம்மு, அதே மாதிரி கீழே வந்து கவுண்ட்
எத்தனை இருக்கு அப்படின்றது. ஓகேவா? ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்போ இந்த இடத்துல ஆவரேஜ் வாட்டர் லெவல் ஆஃப் ரிவர் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க 4 மந்த் டுகெதர். அப்போ ரிவர் ஏவில் 4 மந்த்துமே ரிவர் ஏ மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரிவர் ஏல இங்கே என்னென்ன இருக்கு? 196 இருக்கு. அடுத்தது 205 இருக்கு. நெக்ஸ்ட் 230 இருக்கு. 212 இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணோம், என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ரிவர் ஏல 196, சாரி ஃபர்ஸ்ட் மந்த்ல 196, அதுக்கு அடுத்த மந்த்ல 205, அதுக்கு அடுத்த மந்த் 230 பிளஸ் அதோட நெக்ஸ்ட் 212. மொத்தம் எத்தனை எடுத்துருக்கோம்? 4 எடுத்திருக்கோம். ஸோ டிவைட் பை 4. ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 210.75 மீட்டர். அவ்வளோதான் ரிசல்ட். ஓகே, 210.75 மீட்டர். அவ்வளோதான் நமக்கு ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்ட். கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 210.75 மீட்டர், 75 மீட்டர். ஸோ ஜஸ்ட் வந்து அங்கே இருக்கிற எல்லா மந்த்லும் ஏவோட லெவலை வந்து ஆட் பண்ணி அது வந்து 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ஆவரேஜ் வந்து ஃபைன் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் விச் ரிவர் அண்ட் இன் விச் மந்த் ரெஸ்பெக்டிவ்லி தி வாட்டர் லெவல் இஸ் ஹையஸ்ட். எந்த ரிவர் எந்த மாதம் வாட்டர் லெவல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்குறாங்க. ஓகேங்களா? எந்த ரிவர் எந்த மந்த்து வாட்டர் லெவல் ஹையஸ்ட் அப்படின்றதான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது நமக்கு டயக்ராம் பார்த்தாலே டேரெக்டாக தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ நம்ம டயக்ராம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இருக்கிறதுல எது ஹையஸ்ட்? 234 தான் ஹையஸ்ட். கரெக்டா? 234 தான் ஹையஸ்ட். இது எல்லாமே கம்மி. 234ன்றது எந்த ரிவர்னு பார்த்தீங்கன்னா ரிவர் டி. ஓகே, எந்த மந்த்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட். ஸோ நமக்கு ஆன்சர் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ரிவர் டி இன் ஆகஸ்ட். அதுதான் நமக்கு இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இதுலயே நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் தி வாட்டர் லெவல் ஆஃப் ரிவர் ஏ in July is decreased by 20%, then what will be the water level of river A in July? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா வாட்டர் லெவல் ஆல்ரெடி எப்போ பர்சன்ட் அப்படின்னாலே மொத்தத்தை நம்ம எவ்வளோ சொல்லுவோம்? 100% சொல்லுவோம். அந்த 100%ல ஏவோட வாட்டர் லெவல் ஜூலைல பார்த்தீங்கன்னா ஒரு 20% கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20% கம்மி ஆயிடுச்சு அப்படின்றப்போ ஸோ அப்போனா 20% கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா 100%ல 20% போக ரிமைனிங் இருக்கிறது தான் வந்து அந்த இடத்துல என்ன லெவல் கொடுத்துருக்காங்களோ அது. கரெக்டா? ஸோ இப்போ 100%ல எனக்கு 20% கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்றப்போ 100ல இருந்து இந்த 20% வந்து கம்மி ஆயிடுச்சு. கரெக்டா? அப்போ எனக்கு என்னன்னு வரும்? 80%. அப்போ அந்த ஜூலை ரிவர் ஏ வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்கிறது என்னன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ 80%. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜூலைக்கு அப்புறம் தானே டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஜூலை இஸ் ரிவர் ஏ இஸ் ஜூலை is decreased by 20%, then what will be level of river A in July அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஜூலைல தான் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஜூன்ல என்னவா இருந்திருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும். கரெக்டா? அப்போ ஜூன்ல என்ன இருந்திருக்கு அப்படின்னு பாருங்க. ஜூன்ல அதோட வாட்டர் லெவல் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூலைல ஆக்சுவலி 205 இருந்திருக்கு. ஜூன்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 196 இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த நேரம் நம்ம பார்க்குறப்போ ஜஸ்ட் கம்பேரிசன்லாம் அப்படின்னு நீங்க டேரக்டாவே பார்க்கலாம். அவங்க சொன்னது ஜூலைல எனக்கு டிக்ரீஸ் ஆகி 205 வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 205ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்த கவுண்ட். ஓகே, அப்போ டிக்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்த கவுண்ட்ன்றதால டிக்ரீஸ் எவ்வளோ ஆயிருக்கு? 20% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ 20% டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்றப்போ இதை நம்ம எப்படி எடுத்துப்போம்? அந்த 205ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 80%. கரெக்டா? 80%, 20% போக ரிமைனிங் இருக்கிறது அந்த 205. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 0க்கு 0 கேன்சல். அடுத்து வந்து நீங்கள் டேரெக்டாக டேபிள்ஸில் அடிங்க. டேபிள்ஸில் அடிக்கிறப்ப என்ன டேபிள்ஸில் அடிக்கலாம்? 5 டேபிள்ஸ் அடிக்கலாமா? 2 டைம்ஸு, இங்கே 41 டைம்ஸ், இங்கே அதே மாதிரி 8 அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸ். ஸோ ரிசல்ட்டில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 41 × 4ன்னு வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 164 மீட்டர். இதுதான் ஆன்சர்.
ஜூலைக்கு அப்புறம் அது எவ்வளோ டிக்ரீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 164 மீட்டர். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2 ஓவர். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 3. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 3ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஃபாலோயிங் சார்ட் ரெப்ரசன்ட்ஸ் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who passed the CAT exam or exact exam or set exam or none of these exams. Assume that there are no students who passed more than one exam. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கூட ஒரு எக்ஸாமுக்கு மேலே பாஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றத அசியூம்ஷன் வச்சுக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ குவாலிஃபைட் கேட்டு ஜாட்டு செட் எக்ஸாம் அதெல்லாம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2000ல எப்படி இருந்துச்சு, 2001ல எப்படி இருந்துச்சு, 2002ல எப்படி இருந்துச்சு அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட், ஓகே, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 2000ல ப்ளூ கலர் இருக்குது அப்படின்னா ப்ளூ கலர் என்னன்னு சொல்லியிருக்கேன், கேட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, 2000ல ப்ளூ கலர் வந்து கேட்டு. ஸோ அப்போது கேட் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க 2000ல பார்த்தீங்கன்னா 20. அடுத்து அதே மாதிரி ரெட் கலர்னா ஜாட்டு 80. அடுத்து செட்டு பார்த்தீங்க அப்படின்னா 140. ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்குறப்போ நெக்ஸ்ட் நன்னு வந்து எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160க்கு மேலே. ஸோ இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணுறப்ப தான் நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வந்து நம்ம இது இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சால்வ் பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இயர் ஷோட் தி பெஸ்ட் ரிசல்ட் இன் எம்பிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மேக்ஸிமம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாம்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எம்பிஏ நமக்கு எம்பிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்காக தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறப்போ விச் இயர் ஷோட் தி பெஸ்ட் ரிசல்ட் இன் எம்பிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கிளியர். இப்போ இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது பார்க்கணும். கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சால்வ் பண்ணலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்தலையே பார்ட் சார்ட், அதை வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அவங்க எந்த வருஷம் எல்லாமே ரிசல்ட்டும் பெஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் 2000 அண்ட் 2001 அண்ட் 2002 எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி தான் இப்போ ரிசல்ட் எடுக்கிறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டயக்ராம் பாருங்க, பார்த்தீங்கன்னா தான் புரியும். 140/100 140 into 100 percentageல கேக்குறாங்க இல்லையா? ஓகே, 140 into 100 divide by 170 less than 150 into 100 divide by 180 and 150 into 100 divide by 180 greater 160 divide by 100 divide by 200 into 100. ஓகேவா? அவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த 140 எப்படி வந்துச்சு, 170 எப்படி வந்துச்சு, ஏன் அங்க 140 போட்டாங்க, ஏன் அங்க 170 போட்டாங்க அப்படின்றது எல்லாமே நீங்க ஜஸ்ட் வந்து இந்த டயக்ராம் எடுத்து பாருங்க, பார்ட் சார்ட் எடுத்து பாருங்க. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா தான் புரியும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2000 எடுத்துக்கிறேன். 2000ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுலே வந்து எது ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 தான் வந்து அதிகமா இருக்கு. ஓகே, அந்த 140 தான் ஹையஸ்ட்ன்றதால 140 அதை எடுத்துக்கிறோம். ஸோ எதுல 140 அப்படின்னு பார்த்தா 2000ல மொத்தமா இருந்ததே வந்து 170 தான் இருக்காங்க. அந்த 170ல இருந்து 140 100%. ஓகே, ஸோ அடுத்த வருஷம் பாருங்க. அடுத்த வருஷம் பாக்குறப்ப எவ்வளவு வந்திருக்குன்னா அதே சேம் அதே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து 150 வந்திருக்கு. ஓகே, ஸோ 150 இருக்கு, அதோட மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 180. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ 150 இருக்கு, அதே மாதிரி அதோட மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 180. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மட்டும் ஒன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 2000 2001 and 2002 மட்டும் போட்டா போதும். ஸோ அப்படியே நம்ம சால்வ் பண்றப்ப வந்து 150 தான் இருக்கு. ஸோ 150 வந்து ஹையஸ்ட், மொத்தமா எவ்வளவு இருக்குன்னா 180. அடுத்தது அதே மாதிரி நீங்க பாக்குறப்ப 160 இருக்கு ஹையஸ்ட், அது மொத்தமா எவ்வளவுனா 200. ஓகேவா? ஸோ எல்லாமே நம்ம ஜஸ்ட் எடுத்து எழுதிட்டு கம்பேர் பண்ணி போட்டுருக்கேன். 2000க்கும் 2001க்கும் என்ன கம்பாரிசன், அதுக்கு அடுத்த இயருக்கு என்ன ரிலேட் ஆகுது, அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அப்படின்றத நான் இங்க கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க இதை மட்டும் சால்வ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 82.35% less than 83.33% greater than 80%. இதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டா வரும். ஓகேவா? 82.35% less than 83.33% greater than 80%. இப்போ பாருங்க எந்த வருஷம் வந்து இருக்கிறதுல ரொம்ப ஹையஸ்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரியுது 2001 தான் வந்து அதிகமா இருக்கு. 2000ல 82.35%, 2001ல தான் உங்களுக்கு 83.33%, 2002ல பாத்தீங்கன்னா 80%. ஸோ இந்த இடத்துல ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2001 83.33% தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. Question number 2 என்னன்னு பாத்தீங்கன்னா what was the percentage of the students who succeeded in at least one of the 3 exams in 2000? At least one of the 3 exams in 2000. இப்போ பாத்தீங்கன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்சஸ் ஆயிருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரே ஒரு 3 எக்ஸாம்ல இருந்து ஒரே ஒரு எக்ஸாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2000ல. ஓகேவா? ஸோ அப்படி நம்ம பாக்குறப்ப இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி நம்ம ஒன்று சால்வ் பண்ணணும். அவங்க இருக்கா மொத்தமா எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலாவே அதுல இருக்கிறதே 170 மெம்பர்ஸ். அதுல அதிகமா யார் பாஸ் பண்ணாங்களோ அதை தான் நம்ம எடுத்துக்க போறோம். எது அச்சீவ்மெண்ட் அதிகமா இருக்கோ அதை தான் எடுத்துக்க போறோம். அப்படி நம்ம பார்க்கறது 140 எனக்கு பெர்சன்டேஜ்ல வேணும்ன்றதா இன்டூ 100. ஓகேங்களா? அப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க என்ன வரும்னா 1400 டிவைட் பை 17 கிடைக்கும். 1400 டிவைட் பை 17. இப்போ 17 டேபிள டைரக்டா கேன்சல் பண்ணுங்க. டைரக்டா கேன்சல் பண்றப்போ உங்களுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 82.35%. அவ்வளவுதான் முடிஞ்சு. 82.35%
35% தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். Next question. Question number 3. Question number 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, what is the percentage increase in the number of students in 2002 to 2000 over 2002 over 2000? பாத்தீங்கன்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் 2002ல இருந்து 2002 பாக்குறப்ப 2000 அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பேன் பெர்சன்டேஜ் கிளாஸ். அப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ டிவைட் பை ஓல்டு வேல்யூ இன்டூ 100% அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரிதான் இப்ப நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப நீங்க எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுல ஒரே ஒரு சின்ன கம்பேரிசன் மட்டும் இதுல நீங்க பண்றப்ப எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நியூ வேல்யூ என்ன ஓல்டு வேல்யூ என்னன்னு தெரியணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ 2002 அண்ட் 2000 எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி அந்த டயக்ராம் வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த டயக்ராம்லேயே பாருங்க 2002 அண்ட் 2000ல எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 2002ல ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 200 இருக்கு. ஓகே, 2002ல மொத்தமா 200. ஓகேவா? அதே மாதிரி 2000ல மொத்தமா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 170. ஓகே, ஸோ இதுல எது நமக்கு நியூ வேல்யூ எது ஓல்டு வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2002 தான் நியூ வேல்யூ. அதே மாதிரி 2000ன்றது ஓல்டு வேல்யூ. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்றப்ப எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் நல்லா பாத்துக்கோங்க. பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஃபார்முலானா, நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ divide by old value into 100%. இதுதான் வந்து பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ்க்கான ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நியூ வேல்யூன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 200, ஓல்டு வேல்யூ வந்து 170. ஓகே, அப்போ 200ல 170 போச்சுன்னா 30 டிவைட் பை 170 into 100%. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அடுத்து இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 300 டிவைட் பை 17. 317ஆல நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வர ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 17.64% கிடைக்கும். 17.64% தான் நமக்கு கரெக்டான ஆன்சரா கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து கொஸ்டின் நம்பர் 3. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 வந்து உங்களுக்கு வாட் இஸ் தி பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கிளியர்ட் கேட் இன் 2000? எக்ஸாக்டா கேட்டாங்க எனக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட் எக்ஸாம்ல 2000ல கிளியர் பண்ணாங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000ல கேட் எக்ஸாம். ஓகே, இதுதான் வந்து நமக்கு 2000ன்றப்ப இது வரும். இதுல கேட் வந்து ப்ளூ கலர். இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாலே தெரியுது உங்களுக்கு. ஸோ ஆன்சர் அங்க என்ன கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா 20 கொடுத்துருக்காங்க. அது வந்து 20ன்றது கேட்ல மட்டும். ஓகே, ஸோ இப்போ ஓவராலா வச்சுதான் நம்ம எவ்வளவு பெர்சன்ட்ன்றதை சொல்ல முடியும். ஸோ 20ன்றது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் தான். ஸோ மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த 2000ல எவ்வளவு பேருன்னு பாத்தீங்கன்னா 170. அந்த 170ல 20 மெம்பர்ஸ் வந்து கிளியர் பண்ணிருப்பாங்க. அப்ப எவ்வளவு நம்ம பெர்சன்டேஜ் எப்படி நம்ம போடுவோம்? 20 டிவைட் பை 170 into 100. கரெக்ட்டுங்களா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அடுத்து 200 டிவைட் பை 17 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். 200 17 டிவைட் பண்றப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11.76 ஆன்சர் கிடைக்கும். 11.76ன்றது தான் நமக்கு கரெக்டான ஆன்சரா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்து 4th எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 4th எக்ஸாம்பிள் பாருங்க. The following bar graph indicates the
ப்ரொடக்ஷன் ஆஃப் சுகர் இன் லேக் டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்து பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி பார்த்தீங்க, அதுக்கப்புறம் ரேஷியோ பேஸ் பண்ணி பார்த்துட்டீங்க, அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆவரேஜ் பேஸ் பண்ணி பார்த்தீங்க. ஸோ இப்போ பார்க்கறது எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ இதுல இந்த டயக்ராம்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகரோட ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ டன்னா வந்து எவ்வளோ லேக் கணக்கில் சொல்றாங்க, எவ்வளோ லேக் டன் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி பேஸ் பண்ணி. ஸோ அதே மாதிரி எவ்வளோ சுகர் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது 2009 13 வரைக்கும் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே வந்து ஒரு சுகர் கம்பெனிஸை பேஸ் பண்ணி வரப்போகுது. இந்த பீன்றது வந்து வயலட் கலர்ல இருக்கிறது வந்து கம்பெனி பி, அதே மாதிரி கியூன்றது கம்பெனி கியூன்றது அடுத்த கம்பெனி, அதே மாதிரி ஆறுன்றது நெக்ஸ்ட் கம்பெனி. மொத்தம் 3 கம்பெனிஸ் இருக்கு PQR. அதே மாதிரி அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 2009 எவ்வளவு இருந்துச்சு, 2010 எவ்வளவு இருந்துச்சு, அதே மாதிரி 2012 எவ்வளவு, 11 எவ்வளவு இருந்துச்சு, 12 எவ்வளவு இருந்துச்சு, 13 எவ்வளவு இருந்துச்சு அப்படின்றது எல்லாமே வந்து இந்த பார் சார்ட்ல உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் நோட் பண்ணி டயக்ராம் நோட் பண்ணிக்கோங்க. The percentage increase in production of company Q from the year 2009 to the year 2013. இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கேட்குறாங்க. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்க்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னாலே வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க, நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ டிவைட் பை ஓல்டு வேல்யூ இன்டூ 100%. இதுதான் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்க்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி கியூல இருந்து கம்பெனி கியூல பாத்தீங்கன்னா 2009 to 2013 கேட்டிருக்காங்க. 2009ல கம்பெனி கியூவோட ப்ரொடக்ஷன் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்றது நம்ம தெரியும். கம்பெனி கியூனா என்ன சொல்லியிருந்தோம், இதுல வந்து எது கம்பெனி கியூனா வந்து செகண்ட் ஒன் தான் வந்து உங்களுக்கு கம்பெனி கியூ. ஸோ 2009 அப்படின்னு பாக்குறப்போ 2009ல எவ்வளவு இருந்திருக்கு கம்பெனி கியூன்னு பாத்தீங்கன்னா 50. ஓகேவா? அடுத்து 2013ல கம்பெனி கியூ பாத்தீங்கன்னா 100. ஓகே, அப்ப இங்க 50 இருந்திருக்கு, இங்க 100 இருந்திருக்கு. சோ இதை நம்ம சால்வ் பண்ணி தான் சொல்லணும் கூட இல்ல, நம்ம டைரக்டா நம்மளால சொல்ல முடியும். சோ இப்போ இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, பர்சன்டேஜ் இன்க்ரீஸோட ஃபார்முலா என்ன, நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ டிவைட் பை ஓல்டு வேல்யூ இன்டூ 100. 2009 to 2013 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்போ என்ன டிஃப்ரென்ஸ் வரும், அங்க வந்து 100% வந்துச்சு, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% வந்துச்சா. ஸோ உங்களுக்கு ஓல்டு வேல்யூ வந்து 50, நியூ வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 100. ஸோ மேல வந்து 50 வரும், கீழே ஓல்டு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 50 இன்டூ 100%. ஓகேவா? ஸோ இந்த 50க்கு இந்த 50 கேன்சல், ரிமைனிங் இருக்கிறது 100. ஸோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 100%. அவ்வளவுதான் முடிஞ்சு கொஸ்டின் 1. கொஸ்டின் 2 பாருங்க. Question 2 என்னன்னு பாத்தீங்கன்னா the average production over the years 2009 to 2013 was maximum for the company. இப்போ பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் கேக்குறாங்க over the year 2009ல இருந்து 13 வரைக்கும் எந்த கம்பெனியோட எந்த கம்பெனி வந்து மேக்ஸிமமா இருக்கு அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஸோ எல்லா கம்பெனியுமே தனித்தனியா நான் எடுத்துக்கிறேன். கம்பெனி பி எடுத்துக்கணும், கம்பெனி கியூ, கம்பெனி ஆர், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி பார் டயக்ராம் இருக்கு இல்லையா, அந்த டயக்ராம்ல பாருங்க. கம்பெனி பியோட ஒரு வருஷத்தோட ப்ரொடக்ஷன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 60 + 90 + 50 + 100 நீங்க டயக்ராம் பார்த்து ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? + 80 டிவைட் பை ஆவரேஜ்ன்றப்ப மொத்தம் எத்தனை எடுக்கிறோம், 5 எடுக்கிறதால கீழே 5. சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பீக்கு வந்து 76. ஓகே, நெக்ஸ்ட் கியூக்கு அதே மாதிரி சால்வ் பண்ணுங்க. கியூல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50, 70, 70, 80, 100. ஓகேவா? ஸோ இதுலையுமே டிவைட் பை 5 பண்ணீங்கன்னா கியூக்கு உங்களுக்கு 74 கிடைக்கும். ஓகே, அடுத்து ஆர், ப்ரொடக்ஷன் ஆர் எடுத்துக்கிறப்போ அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கும் பார்க்குறப்ப 70, 80, 90 and 70 + 70 டிவைட் பை 5. இங்க ரிசல்ட் 76. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுல என்ன கேட்டாங்கன்னா எந்த கம்பெனியோடது மேக்ஸிமம் அப்படின்றதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, இங்க 76 வந்திருக்கு, இங்க 74 வந்திருக்கு, இங்க 76 வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ மேக்ஸிமம் அப்படின்னால 76 தான் மேக்ஸிமம். ஆனா இதுவே 2 வந்திருக்கு, பி வந்திருக்கு, ஆர் வந்திருக்கு. ஸோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா பி அண்ட் ஆர். ஆன்சர் இஸ் பி அண்ட் ஆர் தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இதுல நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 பாத்தீங்கன்னா percentage rise or fall in production of company Q as the compared to the previous year in the maximum in the year. இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. பர்சன்டேஜ் ரைஸ் ஆச்சா அவ்வளோ ஃபால் ஆச்சா ப்ரொடக்ஷன் ஆஃப் கம்பெனி கியூல கம்பேர் பண்றப்போ ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்றப்போ மேக்ஸிமம் எந்த இயர் அப்படின்றதான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஸோ பர்சன்டேஜ் ரைஸ் ஆச்சா இல்லை கம்மியாச்சா அப்படின்னு பார்க்குறப்ப
2010ல உங்களுக்கு என்ன வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 70 - 50. உங்களுக்கு நீங்க பாக்குறப்ப 70 - 50. இப்ப நீங்க ஒரு ஒரு வருஷமும் நீங்க எடுத்து பாருங்க. அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். பெர்சன்டேஜ் வந்து ரேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ரேஸ் அதிகமாகுது. எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகமாகுது அப்படின்னு நீங்க பாக்குறப்போ 2010 எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து 2000 இப்ப கம்பெனி கியூ பத்தி தான் ஃபுல்லாவே பேசியிருக்கோம். கரெக்ட்டா? சோ அப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு கூட கம்பேர் பண்ணுங்க. இப்போ வந்து நான் 2010 கூட கம்பேர் பண்றேன் அப்படின்றப்போ, சோ எனக்கு இதுல வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நியூ வேல்யூ என்ன, ஓல்டு வேல்யூ என்ன அப்படின்னு பாக்குறப்ப, நீங்க அதே மாதிரி ஃபார்ம் தான் பெர்சன்டேஜ் ரேஸ்னாலும் இன்க்ரீஸ்னாலும் ஒண்ணு தானே. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ டிவைட் பை ஓல்டு வேல்யூ இன்ட்டு 100%, அந்த ஃபார்முலா தான் எடுக்கணும். 70 - 50 டிவைட் பை 50 இன்ட்டு 100%. ஓகே, இதே மாதிரி நீங்க நெக்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு ஒரு வருஷத்தோட இப்ப இப்ப 2010ல எனக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூ வேல்யூ வந்து 70, ஓல்டு வேல்யூ வந்து 50. ஓகேவா? அதே மாதிரி 2011ல பார்க்கணும். 2011ல 70 70. ஓகேவா? நான் எல்லாத்துக்கும் சைட்லயும் உங்களுக்கு ஆன்சரும் போட்டிருக்கேன் பாருங்க. செவன்டி மைனஸ் 70 ஜீரோ தானே. ஸோ ஜீரோவால என்ன மல்டிபிள் பண்ணாலும் ஜீரோ, அதுக்காக நாங்கள் ஜீரோ போட்டிருக்கேன். 2010ல பார்த்தீங்க அப்படின்னா 40%. ஓகேவா? அவ்வளோதான் கொஸ்டின் நம்பர் 3. ஸோ இதில் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஒரு வருஷமும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எது வந்து மேக்ஸிமம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த இயர் வந்து மேக்ஸிமமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது எந்த வருஷம் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 2010. ஸோ ஆன்சர் இஸ் 2010. நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 4. Question number 4 என்னன்னா the percentage of production of company R to production of company B, the maximum in the year. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆர் அண்ட் கம்பெனி பி அதோட ப்ரொடக்ஷன்ஸ் மட்டும் பார்க்கணும். ஸோ அதோட பர்சன்டேஜ் வந்து எந்த வருஷம் வந்து மேக்ஸிமம் அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், நீங்களே சால்வ் பண்ணலாம். 2009 இப்போ நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் பார்த்தா எந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன் அதிகம் அப்படின்றப்போ 2009 இப்போ நீங்கள் ஓல்டு வேல்யூ நியூ வேல்யூ அதே மாதிரி சால்வ் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதில் நிறைய மெத்தட் சொல்லி கொடுத்துட்டேன். ஆன்சர் மட்டும் என்னன்னு சொல்கிறேன். 2009 தான் ஆன்சர். ஓகே, ஜஸ்ட் பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸில் நீங்கள் பார்த்து சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் 2. இது வரைக்கும் டைப் 1 பார்த்தோம். டிஐல டைப் 1 கம்ப்ளீட்டாக பார்த்துட்டீங்க. ஸோ இதே மாதிரி தான் இப்போ என்னென்ன கான்செப்ட் பார்த்தீங்களோ இதே கான்செப்ட் தான் திருப்பி கேட்பாங்க. என்ன இப்போ வந்து பார் சார்ட்டுக்கு பதிலாக இப்போ இங்கே பார்க்க போது பை சார்ட் பார்க்க போகிறோம். பை சார்ட்டில் நம்ம டேரெக்டாக எக்ஸாம்பிள் போயிடலாம். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து தி ஃபாலோயிங் பை சார்ட் ஷோஸ் தி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஜென்ரேட் ஃபார் தி இந்தியா பாண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பை சார்ட்டில் வந்து என்ன ஷோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாண்ட்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வெஸ்டர் பேஸ் பண்ணி இருக்கு, கேட்டகரிஸ் பேஸ் பண்ணி இன்வெஸ்டர் பேஸ் பண்ணி இருக்கு, எவ்வளோ இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். சால்வ் பண்ணலாமா?
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரிஸ் எது ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஹவுஸில் 34%, என்ஆர்ஐ 11%, எஃப்எல்எல் 33%, ஆஃப்ஷோர் ஃபண்டில் 16%, அதர்ஸில் ஒரு 4% அண்ட் நேஷனல் பேங்க்ஸில் 2%. ஸோ இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பேஸ் பண்ணி இப்போ நம்ம இதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட் செக்டார் அப்ராக்சிமேட்லி ஹவு மெனி டிகிரிஸ் ஷுட் பி தேர் இன் தி சென்ட்ரல் ஆங்கிள். கார்பரேட் செக்டாரில் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஆங்கிள் வந்து எவ்வளோ டிகிரி வந்து சென்ட்ரல் ஆங்கிள் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பை சார்ட் அப்படின்னாலே வந்து அது பார்க்கறதுக்கு நமக்கு பார்க்கறது டைம் பீஸ் மாதிரி இருக்கா, சர்க்கிளா இருக்கா. எப்பயுமே ஒரு சர்க்கிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட ஆங்கிள் வந்து 360 டிகிரி. ஒரு சர்க்கிள் அப்படின்னாலே வந்து அதோட ஆங்கிள் வந்து 360 டிகிரின்றதை நீங்க மறக்க கூடாது. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதை இப்போ பார்க்கலாம். பாருங்க. கார்பரேட் செக்டார்ல அப்ராக்சிமேட்டா எவ்வளோ டிகிரிஸ் வந்து சென்ட்ரல் ஆங்கிள் இருந்து இருக்குன்றத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 3.6 டிகிரிஸ் இருக்கும். அப்ராக்சிமேட்டா 1% எடுத்துப்போம். இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு கார்பரேட் செக்டார் அப்படின்றப்போ கார்பரேட் செக்டாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 34% கொடுத்துருக்காங்க. கரெக்டா? கார்பரேட் செக்டாருக்கு 34% கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குமே இப்போ அடுத்தது யார் கூட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்து ஜஸ்ட் 1% டிஃப்ரென்ஸ் தான் வருது. ஸோ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆங்கிளுக்கும் அதுக்கும் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆங்கிளுக்கு நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.6 டிகிரி இருக்கு. அப்படின்னா 1% தான் எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டேரக்ட் ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க, மொத்தம் எத்தனை % இருக்குன்னு பாருங்க. இங்கே வந்து 33 இருக்கு, இங்கே வந்து 11 இருக்கு, 44%. அடுத்து 50 60%. 50 60%. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 64%. அடுத்து வந்து 66%. ஓகே. அடுத்து நீங்க இது கூட ஆட் பண்ணீங்க அப்படின்னா 66 இது கூட 96 அண்ட் 90 அப்புறம் 100%. கரெக்டாக 100% வருதா? ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்குறப்போ ஓவராலாக வந்து பெர்சன்டேஜ் சொல்லணும் மொத்தம் 100% இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆங்கிளில் சொல்லணும்னா 360 டிகிரி இருக்கும். சென்ட்ரல் ஆங்கிள் அப்படின்றப்போ நம்ம 3.6 டிகிரிஸ் வந்து இதில் எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இதை சால்வ் பண்ணுறப்ப எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 டிவைட் பை 3.6 இன்ட்டு வரும். ஒரு நிமிஷம். 3.6 into 34% தானே கார்பரேட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 3.6 எடுத்துக்கிறோம். ஸோ இதோட ஆன்சர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 122.4. ஏன் இந்த இடத்துல 3.6 எடுக்கிறோன்றது புரியுதுங்களா? 360 டிகிரி ஓவரால் ஆங்கிள். ஸோ நீங்க 360 டிகிரி நமக்கு ஆங்கிளில் கொடுக்கல, கொஸ்டின் வந்து பெர்சென்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்சென்ட்ல கொடுத்துருக்கிறதால தான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி இருக்கு இல்லையா? ஸோ 100% எனக்கு பெர்சென்ட்ல தான் வேணுன்றதால டிவைட் பை 100 பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த இடத்துல 3.6 வந்துச்சு. ஓகேவா? ஸோ நமக்கு இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கேட்டது ஆங்கிள்னா 360 டிகிரி மொத்தம். ஸோ மொத்த ஆங்கிள்லேருந்து நான் ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ்க்கு மாத்துறேன். ஸோ இப்போ 360 டிகிரி வந்து நான் இப்போ பெர்சன்டேஜ்க்கு மாற்றணும் அப்படின்னா டிவைட் பை 100 பண்ணணும் இல்லையா? அப்படி பண்ணுறப்ப எனக்கு ரிசல்ட் வந்து 3.6 கிடைக்குது. ஓகேவா? டேரெக்டாக 360 டிகிரிக்கு பதிலாக அதை பெர்சன்டேஜாக எழுதிக்கிறேன் 3.6. அவ்வளோதான். அப்போ 3.6 into 34 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து 122.4 டிகிரி. ஓகேவா? இவ்வளோதான் ஆன்சர். அப்ராக்சிமேட்டா 122 சொல்லலாம். Next, question number 2. Question number 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, if the investment by NRIs are rupees 4,000 crore, then the investments by corporate houses and FLI is together is அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ஆர்ஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்றது பார்க்கணும். என்ஆர்ஐ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11% தான் இன்வெஸ்டே பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ 11% இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க இப்போ யார் கூட கம்பேர் பண்ண டுகெதர் அப்படின்னு சொல்றப்போ யார் கூட சேர்த்து சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்ஐஐ கூட கம்பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப்எல்எல் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33% இருக்காங்க. ஓகேங்களா?
அதே மாதிரி கார்பரேட் ஹவுஸ்னு சொல்லியிருக்காங்க. கார்பரேட் ஹவுஸ்ல ஒரு 34%, கார்பரேட் ஹவுஸ்ல ஒரு 34% அண்ட் எஃப்ஐஏல ஒரு 33% ஆட் பண்ணீங்க அப்படின்னா 67%. ஓகே, 67% வந்து இவங்க 2 பேரும் ஆட் பண்ணா மட்டும். ஓகே, என்ஆர்ஐ எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா 11% இருக்கு. அவங்க கொஸ்டின் எப்படி கேட்டாங்கன்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கம்மிங் ஃப்ரம் வந்து என்ஆர்ஐ அண்ட் எஃப்ஐஏ அண்ட் சாரி ஒரே நிமிஷம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ஆர்ஐ வந்து உங்களுக்கு 4000 crore வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கார்பரேட் ஹவுஸ் அண்ட் எஃப்ஐ அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இது சிம்பிளா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் கார்பரேட் ஹவுஸ் அண்ட் எஃப்ஐ அவங்க 2 பேரும் சேர்றது பார்க்குறப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 67 கிடைக்குது. என்ஆர்ஐ இது மட்டும் வந்து 11. ஓகே, இன்ட்டு எவ்வளோ க்ரோர் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாங்கன்னா 4000. ஓகே, இப்போ டேரெக்டா டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்றப்ப இப்போ நான் இப்படியே டேரெக்டா டிவைட் பண்ணேன்னா 6 பாயிண்ட் சம்திங் வரும். கரெக்டா? அடுத்து நான் மல்டிபிள் பண்றப்ப நான் அப்ராக்சிமேட்டா வந்து என்னோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு பாருங்க. ஸோ இதில் நீங்கள் 11 டைம்ஸ் அடிச்சிங்க அப்படின்னா 6 டைம்ஸ் வந்து 66. அடுத்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 அப்புறம் 0 அந்த மாதிரி சம்திங் போயிட்டே இருக்கும். ஸோ மல்டிபிள் பண்றப்போ உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 into 4000 இருக்கு. அதே மாதிரி இங்க 6 பாயிண்ட் சம்திங் சொன்னோம் இல்லையா, அப்போ 6 பாயிண்ட் சம்திங் 0 அந்த மாதிரி ஏதாவது போனா கூட ஸோ உங்களுக்கு ரிசல்ட் இங்க என்ன கிடைக்கும் அப்படின்றது பாருங்க. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா எவ்வளோ percentage of total investment coming from FIIs and NRIs. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எஃப்ஐஎஸ் அண்ட் என்ஐஎஸ்லேருந்து கிடைக்குது அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ நார்மலாகவே வந்து என்ஆர்ஐ இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எஃப்ஐஏ வந்து ஆல்ரெடி தெரியும். என்ஆர்ஐ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11. அதே மாதிரி எஃப்ஐஏ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 33. ஓகே, ஸோ 2 பேரும் ஆட் பண்ணால் 44. இது பெருசாக நம்ம போட்டு சால்வ் பண்ணணும் அவசியமே கிடையாது, டேரக்டா ஆன்சர் பண்ணிடலாம் 44. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா இஃப் தி டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதர் தென் பை எஃப்ஐஏ அண்ட் கார்பரேட் ஹவுஸ் இஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,35,000 crore. ஓகே, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் என்ஆர்ஐஸ் அண்ட் ஆஃப் ஷோரோட ஃபண்ட் எப்படி இருக்கும் அப்ராக்சிமேட்டா அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, எஃப்ஐஏ அண்ட் கார்பரேட் ஹவுஸ் அவங்க 2 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே 3,35,000 crore. அதே மாதிரி என்ஆர்ஐ அண்ட் ஆஃப் ஷோர் ஃபண்ட்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்கும் அப்படின்றத கொஸ்டினா கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாங்க இவங்க 2 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம பார்க்குறப்போ ஆஃப்ஷோரோட ஃபண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும். ஆஃப்ஷோர் வந்து நமக்கு 27%. ஆஃப்ஷோர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ஷோருக்கு மட்டும் 16% இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் அதுல என்ஆர்ஐ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11% இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 27%. கரெக்டா? ஸோ 27%. அதே மாதிரி எஃப்ஐ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33%. அப்போ 27/33 இன்டூ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னாங்க 3,35,000 crore. ஓகேவா? சால்வ் பண்ணீங்கன்னா ரிசல்ட் அவ்வளோதான். ஸோ இது அப்ராக்சிமேட்டா ஆன்சர் என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2,74,100. அவ்வளோதான் அப்ராக்சிமேட் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 4 ஓவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 5. இஃப் தி டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் எஃப்ஐஎஸ் அண்ட் வேர் டு பி doubled in the next year and the investment flows from all other sources remain constant at their existing level for this year, then what would be the proportion of FIA investment in the total investment into India bonds next year in US and dollar millions? Okay, so இப்போ நம்ம இதை தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எஃப்ஐஎஸ் கரண்ட்ல வந்து அக்கௌண்ட் வந்து அவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 33 வந்து அவுட் ஆஃப் 100. ஓகே, 33 வந்து அவுட் ஆஃப் 100 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 33 அவுட் ஆஃப் 100 அப்படின்னு சொல்றப்போ அது டபுள் ஆச்சுன்னா என்ன ஆகும்? 66 ஆகுமா? 66 ஆகும். ஸோ 66 ஆகுறப்போ நியூ வேல்யூ நமக்கு எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா 66 வந்து அவுட் ஆஃப் 133 ஆகும். 66 வந்து அவுட் ஆஃப்
33 நான் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா வந்து அவங்க 33 அவுட் ஆஃப் 100 இருக்காங்க. ஓகேங்களா? 33 அவுட் ஆஃப் 100 இருக்காங்க. அடுத்து வந்து நீங்க பார்க்குறப்ப அவங்க டபுள் ஆகுறாங்கன்றப்ப இவங்க 66 இவங்க கூட ஆட் ஆயிருப்பாங்க. கரெக்ட்டா? இவங்க டபுள் ஆகுறப்ப அந்த வேல்யூமே வந்து 133 அப்படி வந்து ஆட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அப்ப இது எப்படி மாறும்னு பார்த்தா 133. இது அப்படியே எவ்வளோ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே வந்து இதுல நீங்க டிஃபரன்ஸ் பாருங்க. இது ஜஸ்ட் இந்த டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த டிஃபரன்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி டிஃபரன்ஸ் வருது? 50% டிஃபரண்ட் வருதா? ஸோ ஆன்சர் வந்து 50% அவ்வளோதான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2. இப்போ ஒரே ஒரு சார்ட் தான் குடுப்பாங்களா? அந்த மாரிலாம் கிடையவே கிடையாது. 2 சார்ட்டும் குடுப்பாங்க. அதையுமே நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு 2மே பையா குடுத்துருக்கேன். சம்டைம்ஸ் 1 பை, 1 டேபிளு, இல்ல 1 பை, 1 லைன் கிராஃப் அந்த மாரி மாத்தி மாத்தியும் குடுப்பாங்க. அதையுமே உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியணும். ஸோ எக்ஸாம்பிள் 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸ்டடி தி பை சார்ட் கேர்ஃபுல்லி டு ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் பிலோ. பை சார்ட் ஷோஸ் தி பெர்சன்டேஜ் குவான்டிட்டி ஆஃப் தி ஃப்ரூட்ஸ் அட் 2 ஃப்ரூட் ஷாப் A அண்ட் B. இப்போ 2மே வந்து ஃப்ரூட்ஸ் பேஸ் பண்ணி தான் பேசியிருக்காங்க. என்ன ஷாப் மட்டும் வேரி ஆகுது. ஒரு ஷாப் வந்து A, இன்னொரு ஷாப் வந்து B. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ஷாப்லயும் என்னென்ன ஃப்ரூட்ஸ், இந்த 2 ஷாப்லயும் என்னென்ன ஃப்ரூட்ஸ் காமனா சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோவா, ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ அண்ட் அதர் ஃப்ரூட்ஸ். ஓகே. ஸோ இதுல எல்லாமே எவ்வளோ பெர்சன்ட் இருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ குவான்டிட்டி வச்சிருக்காங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஷாப் ஏல வந்து 1200 கிலோகிராம் வச்சிருக்காங்க. ஷாப் பில 1000 கிலோகிராம் வச்சிருக்காங்க குவான்டிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டயக்ராம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் 1. If the incomes of a company A and B are in the ratio of 4:5, 4:5, and the income of company B is 180% of its expenditure, then what is the difference between the income of company B and income of company A அப்படின்றத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு பாருங்க. அதுக்கு முன்னாடி நார்மலாவே எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய செலவு. ஓகேங்களா? நம்ம எவ்வளோ செலவு பண்றோன்றது தான் வந்து இங்கிலீஷ்ல எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஏ அண்ட் பின்னு 2 பேர் இருக்காங்க. இன்கம்ஸ் ஆஃப் கம்பெனி ஏ அண்ட் பி 2 கம்பெனி இருக்கு. ஸோ அந்த 2 கம்பெனியோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா, இன்கம் ரேஷியோ வந்து ஏ வந்து 4 பார்ட், பி வந்து 5 பார்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இன்கம்ஸ்ல வந்து இன்கம் ஆஃப் கம்பெனி பி 180% வந்து அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது. அதே மாதிரி தென் டிஃபரன்ஸ் வந்து கேட்குறாங்க. யாருக்கு யாருக்குன்னா கம்பெனி பி அண்ட் ஏக்கு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் உங்களுக்கு வேற கொஸ்டின் ஷோ பண்றேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது வேணா நான் சொல்றேன். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்களே கூட ஒர்க் அவுட் பண்ணுங்க. என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க மட்டும் சொல்றேன். நான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்குறப்ப எனக்கு வந்து என்ன கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் of கோவா அட் ஷாப் பி அண்ட் தட் அட் ஷாப் ஏ. இப்போ பார்த்தீங்கன்னா கோவாவோட குவான்டிட்டி கேட்குறாங்க. ஓகே, டிஃப்ரென்ஸ் கோவாவோட குவான்டிட்டி டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. எது எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஷாப் பி அண்ட் ஷாப் ஏ. ஷாப் பி அண்ட் ஏல நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் கோவாவோட குவான்டிட்டி தான் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ கோவா வந்து ஷாப் பியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்ட் இருக்குன்னா 16% இருக்கு. அதே மாதிரி ஷாப் ஏல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
10% இருக்கு. ஓகேவா? ஸோ அது கேஜி தான் கேட்குறாங்க. ஸோ கேஜி கேட்குறாங்க அப்படின்றப்போ மொத்தமா எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு நமக்கு தெரியும். 1200 கிராம் வந்து ஓவராலா ஷாப் ஏல இருக்கு. ஓகே. ஸோ அதுலேருந்து கோவா மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10% இருக்கு. ஸோ 10/100. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்குறப்போ, இதுலயே வந்து உங்களுக்கு ஷாப் பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஷாப் பில வந்து மொத்த குவான்டிட்டி வந்து 1000. அதுல கோவா மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16% இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால 2 ஜீரோஸ்க்கு 2 ஜீரோஸ் கேன்சல். இங்கேயும் அதே மாதிரி 2 ஜீரோஸ்க்கு 2 ஜீரோஸ் கேன்சல். அப்ப இங்க 120ன்னு வரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 116 ஆன்சர் கிடைக்கும். ஸோ 2த்துக்கும் பார்த்தீங்கன்னா ஷாப் ஏல கோவா வந்து மொத்தம் 120 கேஜி இருக்கு. அதே மாதிரி ஷாப் பில 160 கேஜி இருக்கு. ஸோ இதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 40 கேஜி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதே மாதிரி தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படின்னு பார்த்தா கம்பேரிசன் பண்ணி தான் கேட்பாங்க. ஸோ ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது எக்ஸாம்பிள் 2 பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் 3 பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜஸ்ட் கம்பேரிசன் தான். ஓகே. எக்ஸாம்பிள் 3. Example 3 பார்த்தீங்கன்னா study the following graph carefully and answer the questions below. Distribution of candidate who were enrolled for MBA entrance exam and the candidates out of those enrolled who passed the exam in different institutes. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 2 கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை சார்ட்ல வந்து என்ரோல்மெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு. இன்னொன்றுல எவ்வளோ பேர் வந்து பாஸ் ஆனாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் passed the exam from institute T, total number of candidates enrolled from the same institute. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கேண்டிடேட் வந்து எனக்கு எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டியூட் டீலேருந்து, மொத்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேண்டிடேட் என்ரோல் பண்ண சேம் இன்ஸ்டியூட்ல மொத்த கேண்டிடேட்ஸ்லேருந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்க. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அங்கே என்ரோல் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ டயக்ராமில் நீங்கள் பார்க்குறப்போ ஸோ உங்களுக்கு யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இன்ஸ்டியூட் டீல தான் கேட்குறாங்க. இன்ஸ்டியூட் டீல எவ்வளோ பேர் வந்து என்ரோல் பண்ணாங்க, எவ்வளோ பேர் வந்து பாஸ் ஆனாங்க அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம பார்க்குறப்போ இன்ஸ்டியூட் டீல வந்து இந்த 8% மெம்பர்ஸ் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 9% மெம்பர்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. 9% மெம்பர்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஆயிருக்காங்களா, அவுட் ஆஃப் 5700 டிவைட் பை 8% அவுட் ஆஃப் 8550. இது நமக்கு எதில் தேவை? பர்சன்டேஜில் தேவை. ஸோ இன்டூ 100%. ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம பண்ணுறப்போ இப்போ எப்படி வந்து 9%ன்றதை நான் எப்படி எழுதணும்? 9/100 எழுதணுமா? ஸோ 9/100 இன்டூ 5700 டிவைட் பை 8/100 இன்டூ 8550. ஓகே. இந்த 2 ஜீரோஸ்க்கு இந்த 2 ஜீரோஸ் கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். 5 டேபிள்ஸில் அடிச்சிங்க அப்படின்னா 2 டைம்ஸு, இங்கே 1 டைம் 7 டைம் 1 டைம். ஓகே. அடுத்து வேறு ஏதாவது கேன்சல் ஆகுதா பார்த்தா இங்கே 4 டைம்ஸ் வருதா? ஸோ இப்போ இதை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க, மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த சைடில் இருக்க இந்த இன்டூ 100 விட்டுறக்கூடாது. ஸோ இதுவுமே நம்ம எடுத்துக்கணும். ஓகே. ஸோ ரிசல்ட் ஃபைனலாக என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 75% கிடைக்கும். 75% வந்து கொஸ்டின் நம்பர் 1க்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 2. Question number 2 பார்த்தீங்கன்னா which institute has the highest percentage of candidates passed to the candidates enrolled. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இன்ஸ்டியூட்ல வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் பர்சன்டேஜ் கேண்டிடேட்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்காங்க, கேண்டிடேட்ஸ் வந்து என்ரோல் பண்ணதில்ல அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ரோல் பண்ணதுலேருந்து எவ்வளோ பேர் பாஸ் ஆயிருக்காங்க. அப்போனா நீங்கள் 2 பை சார்ட்டையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ எவ்வளோ பேர் என்ரோல்டு, அதில் எவ்வளோ பாஸ், அது மேலே போடுவீங்க. கரெக்டாக? அப்போ நீங்கள் பி இன்ஸ்டியூட் பி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 18%. ஸோ வந்து 18%ன்றப்போ 18/100 இன்டூ
ஓவரால் வந்து 5700. ஓகே, டிவைட் பை அதுல என்ரோல்மெண்ட் 22%. அடுத்து Q 17%. ஆர்க்கு பார்க்குறப்ப இது எல்லாமே நமக்கு எதுல வேணும்னு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ்ல வேணும். ஓகே, ரிசல்ட் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 54.55%, 75.56%, 86.67%. அடுத்து அதே மாதிரி இப்போ பிக்யூஆருக்கு மட்டும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டிருக்கேன். மீதியெல்லாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. எஸ்க்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 62.75%, டீக்கு 75%, விக்கு 83.33%, எக்ஸுக்கு 50%. ஓகேவா? ஸோ இதில் வந்து எதில் வந்து ஹையஸ்ட்ன்னு தான் கேட்டிருக்காங்க. எது ஹையஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர் தான் வந்து இன்ஸ்டியூட் ஆர் தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட். ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3. Question number 3ல the number of candidates passed from institutes S and P together exceeds the number of candidates enrolled from institutes T and R together by. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டியூட் எஸ்ஸும் பியும் சேர்ந்தாங்கன்னா, ஓகேங்களா, எக்ஸிட்ஸ் தி கேண்டிடேட்ஸ் என்ரோல் ஃப்ரம் இன்ஸ்டியூட்ஸ் டி அண்ட் ஆர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சா அது எவ்வளோ பேர் எக்ஸஸாக வந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எஸ் அண்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா 16% + 18% ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 34% வருமா? ஸோ 34% ஆஃப் 5700 மைனஸ் அடுத்தது 8% டீக்கு ஆர்க்கு வந்து 10%, அப்போ 18%. 18% ஆஃப் 8550. சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 1938 மைனஸ் 1539. ரிசல்ட் 399. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். எக்ஸிட்ஸ்னா எவ்வளோ எக்ஸஸாக இருக்கு அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதை மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணால் போதும். Next, question number 3. Sorry, question number 4. Question first note பண்ணிக்கோங்க. What is the percentage of candidates passed to the candidates enrolled for institutes Q and R? Q and Rல எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்காங்க என்ரோல்மெண்ட் பண்ணதுலேருந்து அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதை பார்க்கலாம். பாருங்க, கேண்டிடேட்ஸ் வந்து இன்ஸ்டியூட் Q அண்ட் Rல எவ்வளோ பேர் பாஸ் ஆனாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13% + 17% ஆட் பண்ணீங்கன்னா 30%. ஓகே, ஸோ 30% ஆஃப் 57,000. ஓகே, ஆக்சுவலி ஏன் அங்கே நான் 57,000 போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டூ 100 பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதை நான் டைரெக்டாக வந்து ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5700 தான் வரும். அப்போ 30% ஆஃப் 5700ன்றப்போ 30/100 இன்டூ 5700. ஓகே, அடுத்து அதே மாதிரி நெக்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் என்ரோல் ஃப்ரம் இன்ஸ்டியூட் Q அண்ட் Rல என்ரோல் பண்ணவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 + 10, ஸோ வந்து 25%.
25% of 8550. ஓகேவா? ஸோ இது மட்டும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சால்வ் பண்ண பிறகு இந்த 30% ஆஃப் 5700 அண்ட் 25% ஆஃப் 8550 சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரிசல்ட் வந்து 80%ன்னு கிடைக்கும். சால்வ் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் வந்து இவங்க 2 பேரும் டிவைட் பண்ணுங்க. வேற ஒன்றும் இல்லை. டிவைட் பண்ணி இன்டூ 100. ஆன்சர் வந்து 80%. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. Question number 5 பார்த்தீங்கன்னா, what is the ratio of the candidates passed to the candidates enrolled from institute P? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேஷியோ வந்து கேண்டிடேட்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்காங்க அண்ட் கேண்டிடேட் பாஸ்ட் டு என்ரோல்டு இன்ஸ்டியூட் பி. இன்ஸ்டியூட் பியில் எவ்வளோ பேர் பாஸ் ஆயிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க, அதோட ரேஷியோ சொல்லுங்க அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரேஷியோனா ஃபர்ஸ்ட் அங்கே எவ்வளோ பேர் இருந்தாங்கன்றது நமக்கு தெரியணும், கரெக்டாக? ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18% மெம்பர்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. ஸோ 18% வந்து பாஸு. ஓகே, அதே மாதிரி அதில் என்ரோல்மெண்ட் பார்த்தீங்கன்னா 22%. ரேஷியோ தான் கேட்குறாங்க, பர்சன்டேஜ் கேட்கல. ஸோ இன்டூ 100 போகணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த 100க்கு இந்த 100 கேன்சல். நெக்ஸ்ட் வேற வேற எது எதெல்லாம் கேன்சல் ஆகுதோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். டூ டேபிள்ஸ் அடிக்கிறேன் 11 டைம், இங்கே 9 டைம். 0க்கு 0 கேன்சல். 5 டேபிள்ஸ் அடிக்கிறேன் 1 டைம் அண்ட் 1 டைம் 4 டைம், 1 டைம் 7 டைம் 1 டைம். ஓகேவா? ஸோ ஓவராலாக இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 இன்டூ 114 டிவைட் பை 11 இன்டூ 171 இருக்கு. 9ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்க. 9ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பாருங்க. 9ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 81 அண்ட் 9 9 சார் வந்து 81 வருதா? ஓகே, அடுத்து வேற ஏதாவது டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. டிவைட் பண்ணி பார்க்குறப்போ 9 டேபிள்ஸ்லேயே வந்து இந்த 114 வந்து கேன்சல் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேன்சல் ஆகுமான்னு பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்க. வேற ஏதாவது டேபிள்ஸ்ல அடிக்க முடியுமா? 3 டேபிள்ஸ்ல பாருங்க. 3 டேபிள்ஸ்ல அடிக்கலாம் இல்லையா? 3 டேபிள்ஸ்ல அடிச்சோம் அப்படின்னா இங்க என்ன வரும்? 3 டைம்ஸ். இங்கே 3 3s are 9, ரிமைனிங் 2 8 டைம்ஸ் வருமா? அப்போ அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 38 இருக்கு. ஓகே, 38 டிவைட் பை 33 அப்படி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஆன்சர் போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக வரதை வச்சு நம்ம ஆன்சர் சொன்னால் போதும். ஸோ இங்கே உங்களுக்கு வர ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 38 is to 33ன்னு வருது. ஓகே, 38 is to 33ன்னு வருது. வேற எதனா மல்டிப்ளிகேஷன் ஏதாவது மிஸ் ஆயிருக்கான்னு பாருங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:11. ஓகேங்களா? இது மட்டும் செக் பண்ணி பாருங்க. 6:11 வரணும். ஸோ கேன்சலேஷன் எதாவது தப்பு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஒன் என்ன கொடுத்துருக்கேன்னா கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ வந்து கம்பைன் பண்ணி கொடுக்குறப்ப எப்படி சால்வ் பண்ணுன்றது இது ஆக்சுவலி உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான், நான் சால்வ் பண்ண போகிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ கம்பைன் சார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 சார்ட்ஸ் வந்து கம்பைன் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்த பார் சார்ட் அண்ட் பை சார்ட் அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வர கொஸ்டின் ஒன்று தான் எங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து பை சார்ட்டும் கொடுத்துருக்காங்க, பார் சார்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஒரே கொஸ்டின் தான். ஸோ என்னென்ன இருக்குன்றத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார் சார்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஒரு 6 பேர் இருக்காங்கன்னா 6 பேரோட செலவுகள் எல்லாமே அதில் இருக்கு. ஸோ அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க பர்சன்டேஜ்லேயே அது தனியாகவும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது பேஸ் பண்ணி வர கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டயக்ராம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. தென் வந்து நான் கொஸ்டின்ஸ் ஷோ பண்றேன். ஓகே, இதுல கொஸ்டின் 1. Question 2.
Question number 3. Okay, students. Today class data interpretation part 1 over. Part 2 next class la paakalam. Thank you all.